வணக்கம் மக்களே! இன்னைக்கு நம்ம ஃப்ரெண்ட்லி ரைவல்ட்ரியோட எபிசோட் 6க்கான எக்ஸ்ப்ளனேஷன் தான் பார்க்க போகிறோம். கண்டிப்பாக இந்த எபிசோட் மற்ற எபிசோடோட உங்களுக்கு ரொம்பவே பிடிக்கும்னு நான் நம்புகிறேன். ஏன்னா ஏகப்பட்ட கொஸ்டினை இந்த எபிசோடில் கிளியர் பண்ணியிருந்தாங்க. டெஃபினெட்லி இந்த எபிசோடை மிஸ் பண்ணாதீங்க. அதால் நம்ம ஓவராக பேசாமல் வாங்க எபிசோட்குள்ளே போகலாம். எபிசோடோடைய பிகினிங்லே எப்படி நம்ம ஹீரோயினை பற்றின டீட்டெயில் லீஜாய்க்கு தெரிஞ்சதுன்னு காமிக்கிறாங்க. லீஜாய் ராத்திரி யாருமே இல்லாத நேரம் பார்த்து ஸ்கூல் ஆஃபீஸ் ரூமுக்கு வரது மட்டும் இல்லாமல் ஹீரோயினை பற்றின அந்த ஃபைல்லாம் எடுக்கிறாங்க. அதில் அவங்க அப்பாவை பற்றி அதுதான் அவங்க ஸ்டெப் மாதரை பற்றி அந்த சில டீட்டெயிலாம் போட்டிருக்கு. அவங்க கிண்டர் கார்டனில் தொலைஞ்சு போனது அந்த சில டீட்டெயில்ஸ்லாம் போட்டிருக்கு. அதை வேகமாக இந்த பக்கம் லீஜாய் ஃபோட்டோ எடுத்து வச்சுக்கிறாங்க. இது மூலியமாக தான் லீஜாய்க்கு ஹீரோயினை பற்றின அந்த சில டாக்குமெண்ட்ஸ்லாம் கிடச்சிருக்கு. அப்படியே இந்த ஸ்டோரி போன எபிசோட் முடிஞ்ச இடத்துக்கு போகுது. என்னை பற்றின டீட்டெயிலாம் எப்படி உனக்கு தெரியுன்ற மாரி ஹீரோயினி கேட்டிருப்பாங்க. அதுக்கு ஆன்சர் பண்ணுன்னு ஹீரோயினி சொல்லும்போது லீஜாய் என்ன சொல்கிறாங்கன்னா, என்னுடைய ஆன்சர் ஒன்றும் அவ்வளோ முக்கியம் கிடையாது, நீ கேட்குற கொஸ்டின் கூட அவ்வளோ நல்லா வரல, அது ரொம்ப போரிங்காக இருக்குது, அதெல்லாம் பெருசாக அது தேவையில்லைன்ற மாதிரி லீஜாய் மழுப்பிட்டு போக இப்போ தான் நமக்கு ஒரு ட்விஸ்ட் ரிவல் ஆகுது. அது என்னன்னு கேட்டிங்கன்னா, போன எபிசோடில் யாரோ ஒருத்தவங்க ஹீரோயினுடைய ஆட்டோபயோகிராஃபியை லீக் பண்ணியிருப்பாங்க. எல்லா ஸ்டூடெண்ட்ஸோடைய பெஞ்சுக்கு அடியிலையும் இருந்திருக்கும். யார் லீக் பண்ணான்னு பார்த்தா அதை லீக் பண்ணதே ஹீரோயினி தான். மிகப்பெரிய ட்விஸ்ட்டாக இருந்துச்சு. அவங்க ஆட்டோபயோகிராஃபி அவங்களே வேணும்னே லீக் பண்ணியிருக்காங்க. இந்த விஷயம் யாருக்குமே தெரியல. அதே சமயத்தில் ஹீரோயினி கிளாஸில் வந்து உட்காடுறாங்க. உட்காரும்போது அங்கே இருக்கிற பசங்களாம் நீங்கள் உண்மையாலுமே கிண்டர் கார்டன்லேருந்து தான் ட்ரான்ஸ்ஃபர் ஆனீங்களான்ற மாரி சில டீட்டெயிலாக கேட்டுருக்கேன். அந்த இடத்துல ஜாங் ஏஞ்சிருக்கிறது மட்டும் இல்லாமல் நீங்கள் ஒன்றும் அந்த ஆட்டோபயோகிராஃபி ஒழுங்காக படிக்கலைன்னு அந்த ஸ்டூடெண்ட்ஸை திட்டிட்டு ஹீரோயினிக்கிட்ட இந்தமாதிரி நம்ம ஸ்டூடெண்ட் யூனியனுக்கு போகலான்ற மாரி இந்த பக்கம் கூப்பிட்டு சரின்ற மாரி ஹீரோயினி ஜாங் கூட ஸ்டூடெண்ட் யூனியனுக்கு போகிறாங்க. அந்த இடத்துல ஸ்டூடெண்ட் யூனியனில் எல்லாருமே அவங்கள பற்றின டீட்டெயிலாம் சொல்லியிருக்காங்க. அந்த இடத்துல ஜாங் ஹீரோயினி அவங்கள பற்றி தான் பேசுகிறாங்க. அந்த இடத்துல ஜாங் என்ன சொல்கிறாங்கன்னா, உங்கள் அப்பா ஜேஆர் ஹாஸ்பிட்டல் சென்டரில் தானே இறந்து போனார்னு கேட்கும்போது அந்த விஷயம் எப்படி உனக்கு தெரியும்னு ஹீரோயினி கேட்குறாங்க. அந்த இடத்துல எங்கள் அம்மா ஒரு லாயர், அதால் தான் எனக்கு இந்த விஷயம் தெரியும். அதே சமயத்தில் உங்கள் ஸ்டெப் மதர் இந்தமாதிரி ஜேயோடைய அப்பா மேலே ஒரு கேஸ் போட்டிருந்தாங்க. அந்த கேஸ் மூலயமா அவங்களுக்கு அதிக பணம் கிடச்ச மாரி தெரிஞ்சிச்சு. திடீர்னு அவங்க அந்த கேஸை வாபஸ் வாங்கிட்டாங்க. அதே சமயத்தில் அந்த கேஸ் வந்து கோர்ட் வரைக்கும் கூட நீடிக்கல. அதுக்குள்ளார அந்த கேஸை எப்படி அவங்க வாபஸ் வாங்கியிருப்பாங்க. அதே சமயத்தில் உங்கள் அம்மா அந்த கேஸில் விடாபுடியாக இருந்தாங்க. எப்படி அவங்க திடீர்னு வாபஸ் வாங்கினாங்க. நீ முதல்ல உன் வீட்டுக்கு போய் அந்த இடத்துல நீ அதை பற்றி தேடி பாருன்னு சொல்ல அந்த இடத்துல ஹீரோயினிக்கு இது ஒரு மாதிரி இருக்குது. ஜாங் வந்து ஜெய்க்கு எதுக்கு உன்னை ரொம்பவே பிடிக்குது, ஜெய் உன்னை ரொம்பவே விரும்புகிறா போலேன்னு சொல்லும்போது அவள் எதுக்கு உங்ககிட்ட அவ்வளோ நல்ல விதமாக எடுத்திருக்கா. அதே சமயத்தில் நீ ஜெய்யை ஒன்றும் நம்பாத, ஜெய்யும் அவ்வளோ நல்லவ கிடையாது, அவள் உன்னை யூஸ் பண்ணிப்பான்ற மாதிரி ஜெய்யை பற்றி பேச ஹீரோயினி ஜெய் பண்ண அந்த சில விஷயங்களை யோசிச்சு பார்க்கும்போது ஜெய்க்கு என்னை பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன்ற மாதிரி இவங்க யோசிக்கிறாங்க. நீ எதுக்கும் சேஃபாரு, அதே சமயத்துலேயே நீ யாரையும் நம்பாதான்ற மாதிரி சொல்லிவிட்டு ஜாங் அப்படியே அவங்க வீட்டுக்கு போக சரின்ற மாதிரி ஹீரோயினி அவங்க வீட்டுக்கு போகிறாங்க. அதுக்குள்ளார ஜெய் கிட்ட வந்து ஏகப்பட்ட மெசேஜ் ஹீரோயினிக்கு வர அந்த மொத்த மெசேஜ் பார்க்குறாங்க. அதில் மிட் எக்ஸாம் வரப்போகுது, அதுக்கு என் கூட நீ ப்ரிப்பேர் பண்ண வரலையா, அதே சமயத்தில் நீ எங்கே இருக்கன்ற மாரி ஏகப்பட்ட மெசேஜ் வர எதுக்குமே ஹீரோயினி ரிப்ளை பண்ணல. அவங்க ஸ்ட்ரெயிட்டாக வீட்டுக்கு போயிடுறாங்க. அப்படியே நெக்ஸ்ட்டாக தான் நம்ம லீஜையை காமிச்சா அவங்க மெடிக்கலில் இருக்காங்க. அந்த இடத்துல அவங்க பிளட்டெல்லாம் எடுத்துன்னு இருக்காங்க. இவங்க அதிகமாக ஸ்மோக் பண்ணுவாங்க, அந்த விஷயத்தை பற்றியும் பேசுகிறாங்க. அதே சமயத்தில் நீடெல்லாம் குத்தி அவளுக்குலாம் பிளட்டு இந்த பக்கம் எடுத்துக்கின்னு இப்போதைக்கு மிட் எக்ஸாம் வரப்போகுது, ரொம்ப ப்ரெஷரே இல்லாமல் நீ ரொம்ப அழகாக படித்து எழுதுன்ற மாரி அந்த டாக்டர் சொல்ல சரி அதெல்லாம் பார்த்துப்பேன்ற மாரி இந்த பக்கம் இவங்க பேசின்னு இருக்கும்போது ஹீரோயினி அவங்க வீட்டுக்கு வந்திருப்பாங்களே. அந்த இடத்துல ஹீரோயினியோட வீடே ரொம்பவே குப்பையாக இருக்குது. அந்த குப்பை மொத்தத்தையுமே இவங்க கிளியர் பண்ணுறாங்க. கிளியர் பண்ணும்போது அந்த இடத்துல நம்ம ஜாங் சொன்ன அந்த விஷயம் தான் இவங்களுக்கு ஞாபகம் வருது. நீ உன்னுடைய வீட்டுக்கு போ, உன்னோட வீட்டில் செக் பண்ணி பாரு, அதை பற்றி டீட்டெயில் கிடைக்குன்ற மாரி அதான் ஒரு கேஸ் விஷயமாக சொல்லியிருப்பாங்களே, அதை பற்றி தேடுவோன்னு சொல்லிட்டு ஸ்ட்ரெயிட்டாக ஹீரோயினி அவங்க ஸ்டெப் மாதருடைய ரூமுக்கு போகிறாங்க. அந்த ரூமுக்கு போகும்போது அந்த இடத்துல சில டாக்குமெண்ட்ஸ் கிடைக்குது இவங்களுக்கு. அந்த டாக்குமெண்ட்ஸ்லாம் தேடும்போது இந்தமாரி ஹீரோயினோட அப்பா மேலே 500 மில்லியன் இன்சூரன்ஸ் இருந்த விஷயம் தெரிய வருது. அதை அவங்க கிளைம் பண்ண விஷயமும் இந்த இடத்துல தெரிய வர நெக்ஸ்ட் அதெல்லாம் பார்த்தோன்னே இந்த இடத்துல ஒரு நோட்ஸ் இருக்குது. அந்த நோட்ஸ் எடுத்து பார்க்கும்போது ஹீரோயினிக்கு கொஞ்சம் ஷாக்காக இருக்குது. அதில் டோட்டல் 3 நோட்ஸை தான் நம்ம கிட்ட காமிக்கிறாங்க. முதல் நோட்ஸில் கர்மான்னு எழுதியிருக்கு, செகண்ட் நோட்ஸில் இந்த உலகத்தில் சீக்ரெட்டே இல்லைன்னு எழுதியிருக்கு, மூணாவது நோட்ஸில் நீ எதுக்கு உன்னோடைய ஹஸ்பண்ட் இறந்துட்டாருன்னு நினைக்கிறன்ற மாரி ஒரு நோட்ஸ் எழுதியிருக்கு. இதை பார்த்து ஹீரோயினி கொஞ்சம் ஷாக் ஆகிறாங்க. அடுத்த ராத்திரியே வந்து பார்த்தீங்கன்னா ஹீரோயினி அவங்க அம்மாவோடைய இந்தமாரி டின்னர் சாப்பிட்னு இருக்காங்க. நீ எதுக்கு வீட்டுக்கு ஆனவனா லேட்டாக வர, நீ சில நாள் வீட்டுக்கே வரதே கிடையாது, எனக்கு ஒன்றும் உன்னை பற்றி கவலை கிடையாது, ஆனால் நம்ம 2 பேரும் ஒரே வீட்டில் தான் இருக்கோம், அதால் நீ கரெக்டாக வீட்டுக்கு வந்து தான் தரணுன்ற மாதிரி சொல்ல என்னை மன்னிச்சிருங்கன்னும் போது எனக்கு ஒன்றும் உன்னோடைய அப்பாலஜிஸ்லாம் தேவையில்லன்னு ஹீரோயினியோட அம்மா சொல்கிறாங்க. அந்த இடத்துல ஹீரோயினி நீங்கள் ஒன்றும் என்னுடைய உண்மையான அம்மா கிடையாது, நீங்கள் என்னுடைய அப்பாவை ஏமாத்திருக்கீங்க,
இருக்கீங்க. அதே சமயத்திலே நான் என்னுடைய அப்பாவுக்கு மட்டும் தான் குழந்தை. நான் ஒன்றும் உங்களுடைய பொண்ணு கிடையாதுன்னு இந்த இடத்துல சொல்ல. நெக்ஸ்ட் அதை ஹீரோயின் என்ன சொல்கிறாங்கன்னா, நீங்கள் நெக்ஸ்ட்டாக என்ன பிளான் பண்ணியிருக்கீங்கன்னு எனக்கு தெரியும். நீங்கள் என்னை விட்டுட்டு ஒரு நியூ லைஃப் ஸ்டார்ட் பண்ணலான்னு நினைக்கிறீங்களே, அந்த ஜேஆர் ஹாஸ்பிட்டல் மெடிக்கல்லேருந்து கிடைச்ச அந்த பணம், அதுக்கு அடுத்ததாக சில இன்சூரன்ஸ் பணம், அதை வச்சு நியூ லைஃப் வாழலான்னு ஆசைப்பட்றீங்களேன்ற மாரி மூஞ்சிக்கு நேராகவே கேட்டுடுறாங்க. அந்த இடத்துல அதை கேட்டுமே ஹீரோயினோட அம்மா பெருசாக எதுவும் கண்டுக்கிற மாரி தெரியல. அந்த இடத்துல ஹீரோயின் என்ன சொல்கிறாங்கன்னா, நீங்கள் எதை பண்ண தந்தாலும் முதல்ல என்ட்ரன்ஸ் எக்ஸாம் முடியட்டும், அதுக்கு அடுத்ததாக எதுவாக இருந்தாலும் பண்ணிக்கோங்கன்னு சொல்ல, நெக்ஸ்ட்டாக தான் என்ட்ரன்ஸ் எக்ஸாமும் ஸ்டார்ட் ஆகுது. அது ஹீரோயின் எழுதலான்னு பார்த்தா ஹீரோயினி திடீர்னு கடலில் முழுகிற மாரியான ஒரு இல்யூஷன் அவங்களுக்கு தெரியுது. அவங்கள சுற்றி எல்லாருமே ஒரு பபுளில் இருக்கிற மாரி, இவங்க மட்டும் கடலுக்கு அடியில் இருக்கிற மாரியான ஒரு ஃபீல் இவங்களுக்கு வர, இப்படிலாம் இருக்கும்போது திடீர்னு ஹீரோயினி தூக்கத்துலேருந்து ஏஞ்சிருக்காங்க. என்னன்னு பார்த்தா இது அவங்களுடைய கனவு. இன்னும் மிட் டர்ம் எக்ஸாம் வரவே கிடையாது. அதே சமயத்தில் ஹீரோயினுடைய மூக்கில் வந்து ப்ளீட் ஆக ஆரம்பிக்குது. ஏன்னு கேட்டிங்கன்னா, இவங்க தான் இந்தமாரி அந்த போதை மாத்திரைகள்லாம் எடுத்துக்கின்னு இருப்பாங்களே, அது ஃபைனலி ஹீரோயினிக்கிட்ட காலியாக ஆரம்பிச்சிருச்சு. அதில் ஹீரோயினி இப்போதைக்கு மிட் டர்ம் எக்ஸாம் எப்போ வரப்போகுதுன்ற விஷயத்த பார்க்குறாங்க. இன்னும் 7 நாளில் மிட் டர்ம் எக்ஸாம் வரப்போகுது. நம்ம ஹீரோயினி மெடிசன் எடுத்தால் தானே படிப்பாங்க. அதில் எல்லா ஹாஸ்பிட்டலையும் போய் மெடிசன் கேட்குறாங்க. அதுக்கு அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, இந்தமாரி உங்களை மாரியான ஸ்டூடெண்ட்க்கெலாம் மெடிசன் தர முடியாது, சரியான ஆதாரமும் இல்லை, அதே சமயத்தில் தேவையான இன்ஃபர்மேஷன் தேவைன்ற மாரி அவங்கள அலக்களிக்க தான் செய்கிறாங்க. அது மட்டும் இல்லாமல் இந்தமாரி இவங்கக்கிட்ட மெடிசன் அந்த விஷயம் வெளியே தெரிஞ்சிச்சுன்னா இவங்களுக்கு ஃபீஸ் டோட்டல் 2 மில்லியன் ஆகுமா. அதில் அவ்வளோ ஃபீஸ்லாம் யார் கட்டுறதுன்னு சொல்லிட்டு ஹீரோயினிக்கு மெடிசன் தரல. மெடிசன் தரணும்னா அதிக ஃபீஸ் ஆகுமா. அதால் ஹீரோயினி எல்லா ஹாஸ்பிட்டல்லையும் போய் கேட்குறாங்க. யாருமே மெடிசன் தர முடியாதுன்னு சொல்லிட்டாங்க. ஏன்னா அதுக்கு அவ்வளோ டிமாண்ட் இருக்குதுன்னு சொல்லலாம். முக்கால்வாசி பசங்க படிக்கிறதுக்கு அந்த ஒரு மெடிசன் தான் எடுக்கிறாங்க. இப்படிலாம் இருக்கும்போது ஹீரோயினி எக்ஸ் இல்லைனா இந்தமாரி இன்ஸ்டாகிராமில் அந்த மெடிசன் விற்குமான்னு பார்க்குறாங்க. ஸ்ட்ரைட்டாக இவங்க இன்ஸ்டாகிராம்குள்ளார போகும்போது யாருமே அந்த மெடிசன் விற்கலை. எக்ஸ்குள்ளார போகும்போது ஒரே ஒரு ஆள் மட்டும் அந்த மெடிசன் விற்கிற விஷயம் தெரிய வருது. அதில் அவங்கக்கிட்ட ஸ்ட்ரைட்டாக மெசேஜ் பண்ணும்போது அவங்க ஒரு கோடு கேட்குறாங்க. அதே சமயத்தில் அந்த ப்ரொஃபைலை இவங்க நோட்டீஸ் பண்ணுறாங்க. அந்த ப்ரொஃபைலில் கோடு இருக்குமான்ற மாரி அந்த ப்ரொஃபைலில் ஒரு ஆக்சுவலி கொக்கு பொம்மையாட்டம் ஒன்று இருக்குது. இதேமாரி ஒரு கொக்கு பொம்மையை கிம்முன்னக்கூடிய ஒரு பொண்ணு ஹீரோயினுக்கு தந்திருப்பாங்க ஒரு எபிசோடில். அதெல்லாம் அந்த கொக்கு பொம்மையை இப்போதைக்கு ஹீரோயினை எடுத்து பார்க்குறாங்க. அதை எடுத்து பார்க்கும்போது அதில் ஒரு கோடு இருக்குது. அந்த கோடை போடுறாங்க. இப்போதைக்கு ரிப்ளை பண்ணுறது அந்த கிம்முன்ற பொண்ணு தான். கிம்முன்ற பொண்ணு இந்தமாரி மெடிசன் எந்த இடத்துல தரப்படும், அதே சமயத்தில் அந்த இடத்துல வந்து மெடிசன் வாங்கிக்கோங்க, இவ்வளோ பணம் ஆகுன்ற மாரி மெடிசன் எந்த இடத்துல வைப்பாங்க அந்த மொத்த இன்ஃபர்மேஷனையும் தந்துடுறாங்க. மெடிசன் ஒரு ப்ளே கிரவுண்டில் வைக்க போகிறாங்களா. இப்போல்லாம் ஒரு இன்ஃபர்மேஷன் போகும்போது அந்த பக்கம் ஜாங்கி எக்ஸாமே எழுத முடியாத அளவுக்கு ஒரு ப்ராப்ளம் இருக்குது. அது என்னன்னு கேட்டிங்கன்னா, ஜாங்க்கு மென்ஸ்ட்ரியல் பெயின் இருக்கா. மென்ஸ்ட்ரியல் பெயின்னா என்னன்னு கேட்டிங்கன்னா, அதை நான் இங்கே சொல்ல முடியாது. ஏன்னா அதை நீங்கள் வேணால் கூகுள்லேயே போய் சர்ச் பண்ணிக்கோங்க. அது பெண்களுக்கு உண்டான விஷயம். அதை என்னால் இங்கே மென்ஷன் பண்ண முடியாது. அதான் அந்த மென்ஸ்ட்ரியல் பெயின் போனோன்னா இந்தமாதிரி சர்ஜரி பண்ணணும்னு சொல்கிறாங்க டாக்டர். நம்ம ஜாங்கால் சர்ஜரிலாம் பண்ண முடியாது. அதே சமயத்தில் அவங்க அம்மாவுக்கு இந்த இன்ஃபர்மேஷன்லாம் தெரியாது. அதில் அவங்க அம்மா சர்ஜரிக்கெலாம் ஒத்துக்க மாட்டாங்கன்னு சொல்லிட்டு ஜாங் அதை அலக்கழிக்கிறாங்க. ஒருவேளை எக்ஸாம்குள்ளார ஜாங்க்கு இந்த ப்ராப்ளம் சரியாகணும், இல்லைனா ஜாங்கால் ஒழுங்காக எக்ஸாம் எழுத முடியாதுன்னு சொல்கிறாங்க. அவங்களுக்கு இந்தமாரி மென்ஸ்ட்ரியல் ப்ராப்ளம் இருக்குது செய்து. நான் சொன்ன மாதிரி மென்ஸ்ட்ரியல் ப்ராப்ளம் என்னால் சரியாக மென்ஷன் பண்ண முடியாது. வேணா கூகுளில் சர்ச் பண்ணிக்கோங்க, அப்போ உங்களுக்கு இன்ஃபர்மேஷன் கிடைக்கும். அப்படியே நமக்கு ஹீரோயினியை காமிக்கிறாங்க. ஹீரோயினி இந்தமாரி அதான் அந்த மெடிசன் வாங்குறேன்னு சொல்லியிருப்பாங்களே, அதில் அதுக்காக பணத்தை இந்தமாரி ப்ளே கிரவுண்டில் ஒரு இடத்த வைக்கிறாங்க. வச்சுட்டு அவங்க ஒழிஞ்சுக்கிறாங்க. அந்த மெடிசனை ஒருத்தவங்க எடுத்தாந்து அந்த இடத்துல வைக்கிறது மட்டும் இல்லாமல் பணத்தை எடுத்துன்னு போகிறாங்க. யாருன்ற மாரி ஹீரோயினி பார்க்கும்போது நமக்கும் சரி ஹீரோயினிக்கும் சரி ஒரு மிகப்பெரிய ஷாக்கு. யாருன்னு பார்த்தா ஜெய்ஹி. இவன் எதுக்கு இந்தமாரி மெடிசன் சேல் பண்ணுன்ற விஷயம் நமக்கு ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் தெரியல. ஏன்னா இவங்க அப்பா அவ்வளோ பணக்காரர். இருந்தாலும் எதுக்கு இந்த வேலையை நைஸாக பார்க்குறாங்கன்னு தெரியல. போக போக தான் நமக்கு தெரியும். அந்த இடத்துல ஜெயுமே ஹீரோயினியை பார்த்து ஒரு மாதிரி சிரிக்கிறது மட்டும், ஓ இதான் உன்னுடைய படிப்புக்கான ரகசியமா, நீ மெடிசன் எடுத்துக்கிறியா, இது எனக்கு சின்ன டிசப்பாயின்மெண்ட்டாக இருந்துச்சு, நான் வேறு சில விஷயங்கள்லாம் யோசிச்சு வச்சுருந்தேன், இருந்தாலும் சரி இந்த மெடிசனை நீ யூஸ் பண்ணி இது பெட்டராக இருக்குன்னும் போது ஹீரோயினி அந்த மெடிசன் நேம் கேட்குறாங்க. அதெல்லாம் பிஸ்னஸ் சீக்ரெட். அதே சமயத்தில் நீ என்னை பார்த்துட்டு யாருக்கிட்டையும் இந்த இன்ஃபர்மேஷன் சொல்லாத, நான் ஒன்றும் என்னுடைய பிஸ்னஸ் பார்ட்னர்கிட்டலாம் பேசுறது கிடையாதுன்னு சொல்ல, ஹீரோயினே இந்தமாரி நீ வேணா அந்த மெடிசன் எடுத்துக்கின்னு போய்க்கோ, எனக்கு அந்த மெடிசன் தேவையில்லைன்னும் போது, என்னது உனக்கு மெடிசன் தேவையில்லையா, மெடிசன் இல்லாமல் உன்னால் இந்த எக்ஸாமில் பாஸ் ஆக முடியும்னு நினைக்கிறேன், இந்த எக்ஸாம் செமையாக யூஸ் ஆகும், அதே சமயத்தில் இது பீக் ஹியர், இந்த மெடிசன் இந்த சமயத்தில் தான் யூஸ் ஆகும், மிட் டர்ம் எக்ஸாமில் தான் இந்த மெடிசன் எல்லாருமே வாங்குவாங்க, நீ யூஸ் பண்ணுறதுல தப்பே கிடையாது, நீ யூஸ் பண்ணுன்னு சொல்ல,
அதே சமயத்தில் இந்த இடத்துல நம்ம லீஜை வந்து பார்த்தீங்கன்னா ஒரு நோட்ஸை ஹீரோயின் கிட்ட தராங்க. ட்விட்டரிங் நோட்ஸ் இருக்குது பார்த்தீங்கன்னா, அந்த நோட்ஸை ஹீரோயின் கிட்ட தரது மட்டும் இல்லாமல் இதை வச்சு நீ படி. அதே சமயத்தில் நீ ஒரு விஷயத்த மறந்துடாத, மிட் டெர்ம் எக்ஸாமுக்கு நீ நான் இல்லாமல் படிக்காத. நம்ம 2 பேரும் ஒன்றா சேர்ந்து ப்ரிப்பேர் பண்ணுவோம். அப்போ தான் நம்மளால் முடியும். நீ என்னோட பெட்டராக மார்க் எடுப்பேன்னு நான் நம்புகிறேன்ற மாரி இந்த இடத்துல சொல்ல, அப்படியே லீஜை இந்த பக்கம் போயிடுறாங்க. அப்படியே நெக்ஸ்ட்டாக தான் நமக்கு யூரியை காமிக்கிறாங்க. யூரி ஸ்ட்ரெயிட்டாக ஒரு பாருக்கு வராங்க. அந்த பாருக்கு வரது மட்டும் இல்லாமல் அந்த இடத்துல இவங்க டீச்சர் இருப்பாங்களா, அவங்கள தான் பார்க்குறாங்க. பார்க்கும்போது அவங்கக்கிட்ட இந்தமாரி இப்போதைக்கு மிட் டர்ம் எக்ஸாம் வரப்போகுது, அதுக்கு உங்களால் எனக்கு ஹெல்ப் பண்ண முடியுமான்ற மாரி அந்த பக்கம் முன்னாடி நம்ம ஒரு பிஸ்னஸ் கார்டு வைக்கிறாங்க. அதுக்கு அடுத்ததாக உங்களால் எனக்கு டியூஷன் சொல்லி தர முடியுமான்னு சொல்லும்போது, இந்த இடத்துல ஆல்ரெடியே நம்ம யூரி வந்து இவங்களுக்கு ஒரு பேக் தந்திருப்பாங்க. அந்த பேக் ஃபேக்காக இருந்திருக்கும். போன எபிசோட் பார்த்துருந்தா தெரியும். அதை சொல்கிறது மட்டும் இல்லாமல் நீ உன்னுடைய டேலண்ட்டை என்கிட்ட காட்டணும், முதல்ல நீ உன் டேலண்ட்டை காட்டு, அதுக்கப்புறம் நான் இதை யோசிக்கிறேன்ற மாதிரி சொல்ல, சரின்ற மாரி யூரி வெளியே போகிறாங்க. வெளியே போகும்போது ஒரு ஆள் எல்லாருக்கிட்டையுமே ஒரு ஃபோட்டோவை காமிச்சு இவங்களுக்கு தெரியுமான்னு கேட்டுன்னு இருக்காங்க. அந்த இடத்துல யூரிக்கிட்டையும் வந்து இவங்களை நீங்கள் பார்த்துருக்கீங்களான்னு கேட்க, நமக்கு அந்த ஃபோட்டோவை காமிக்கல. யூரியுமே ஆமாம் இவங்களுக்கு என்னன்ற மாரி கேட்க, எதனாச்சும் பிரச்சனையான்னு கேட்கும்போது அதெல்லாம் உங்களுக்கு தேவையில்லாத விஷயம்னு அந்த ஆள் நடந்து போக, அந்த இடத்துல திடீர்னு யூரி அந்த ஆளை கூப்பிட ஆரம்பிக்கிறாங்க. அதோட இந்த சீனை கட் பண்ணிட்டு பேரலாக நம்ம ஹீரோயினியை காமிக்கிறாங்க. அவங்க இப்போதைக்கு பாத்ரூமில் இருக்காங்க. பாத்ரூமில் அந்த மெடிசனை பார்க்குறாங்க. இதை போட்டால் எப்படி இருக்குன்ற மாரி இந்த பக்கம் அவங்க கண்ணாடி முன்னாடி போய் அந்த மெடிசனை போடுறாங்க. அந்த மெடிசனை போடும்போது அவங்க திடீர்னு அந்த இடம் மொத்தமே ஆட ஆரம்பிக்குது. நிலநடுக்கம் அந்த மாரி ஆகிடுது. திடீர்னு அந்த இடம் முழுக்கவே தண்ணி சூழ ஆரம்பிக்குது. திடீர்னு அந்த இடத்த உடச்சிக்கின்னு தண்ணி வர ஆரம்பிக்குது. கதவுகளை உடச்சிக்கின்னு தண்ணி வருது. இதில் இங்கே இது ஹைலைட் கிடையாதுங்க. பின்னாடி ஒரு பேக்ரவுண்ட் மியூசிக் போட்டிருப்பாங்க. நான் ஒரு 5 செகண்ட் அந்த பேக்ரவுண்ட் மியூசிக்கை பின்னாடி போடுறேன். எனக்கு என்னமோ இந்த பேக்ரவுண்ட் மியூசிக்கை என்னமோ ஒரு தமிழ் படத்தில் கேட்ட மாரி ஒரு ஃபீல் வருது. எந்த படம்ன்றதை நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள். எனக்கு சத்தியமாக ஞாபகம் வரல எந்த படம்னு. இந்த பேக்ரவுண்ட் மியூசிக்கை மட்டும் கேளுங்க. எங்கேயோ கேட்ட மாரி சிமிலராக இந்த பேக்ரவுண்ட் மியூசிக் இருக்குது. வெறும் 5 செகண்ட்ஸ் நான் இந்த பேக்ரவுண்ட் மியூசிக்கை ஓட்டுறேன். கண்டிப்பாக அந்த மியூசிக்கை கேட்டிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். நீங்கள் எங்கேனாச்சும் கேட்டிருந்தால் மறக்காமல் கமெண்ட் பண்ணிட்டு போயிடுங்க. என்னமோ ஒரு தமிழ் படத்தில் கேட்ட மாரி ஃபீல் ஆச்சு, அதில் தான் காமிச்சேன். ஓகே, இதோட இந்த எபிசோடை ஃபினிஷ் பண்ணிட்டாங்க. செமையான கிளிஃப் ஆங்கிளோட முடிச்சிருக்காங்க. ஆக்சுவலி இதுக்கு முன்னாடி பார்த்த எபிசோட்லாம் வெரி ட்ரையல் ஆட்டு தான் ஓட்டியிருப்பாங்க. ஆனால் இந்த எபிசோடில் தான் முக்கால்வாசி ட்விஸ்ட் அடிச்சிருக்காங்க. லீஜை பற்றி ஏகப்பட்ட விஷயங்களை கன்வே பண்ணியிருக்காங்க. நான் சொன்ன மாதிரி இந்த சீரிஸ் போக போக தான் சூடு பிடிக்க போகுது. நெக்ஸ்ட் எபிசோட்லாம் தரமாக க்ரியேட் பண்ணுவாங்க. என்னை நம்பி சீரீஸை பாருங்கள். இதோட என்டையர் இந்த வீடியோ ஃபினிஷ் பண்ணிக்கலாம். இதேமாரி நான் உங்களை வேறு ஒரு தன்னால் ஆசமான வீடியோவில் சந்திக்கிற வரைக்கும் ஹேவ் ஃபன் கைஸ். வரட்டா.